எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சில விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். எ பீஸ் ஆஃப் கேக். அதாவது ஒரு ஒரு பீஸ் கேக், ஒரு பீஸ் கேக்கா சார்? அதுதான் பீஸ் ஆஃப் கேக்குங்கிறது லிட்டரலா மீனிங். ஆனா இங்கிலீஷ்ல அவங்க பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொன்னா வேற ஒரு மீனிங் வரும். இதுக்கு பேரு இடியம்ஸ். நம்ம பழமொழி பேரு. இப்போ ஒரு கல்ல 2 மாங்கன்னா ஒரு கல்லு 2 மாங்கன்னு கிடையாது. ஒரு விஷயம் பண்றப்ப 2 வேலை நடந்து முடியுது. சார் அந்த விஷயம் வந்து அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஈஸி. கேக் அப்படின்னா ஒரு கேக் சாப்பிடுற மாதிரி, ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சொல்ல, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா அவ்வளவு ஈஸி, ரொம்ப சிம்பிளானது. இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்க்கணும். இந்த இடியம்ஸ்ங்கிறது அவங்க கேஷுவலா பேசுறப்ப பேசுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவும் தப்பா மீன் பண்ணக்கூடாது. பாருங்க, வாக் இன் த பார்க். ஒரு பார்க்ல நடக்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஈஸியான விஷயம். அதுவும் வாக் இன் த பார்க் அப்படின்னாலும் ஈஸி தான். ரொம்ப 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 சிம்பிளா ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா ஆரம்பிப்போம். கொஞ்சம் நீங்க இது பண்ணாலே உங்களால இது பண்ண முடியும். லெட்ஸ் லுக் அட் திஸ். டைம் இஸ் மணி. சொல்லியா மேம், இது சொல்ல முடியுமா பாருங்க. டைம் இஸ் மணி. நேரம் பொன் போன்றதா சார்? அதுதான், அவ்வளவுதான். இப்ப அதுக்கு ஈக்குவலா இருக்கு. டைம் இஸ் மணினா டைம் இஸ் வேல்யூபிள். நான் இப்ப தமிழ், நான் இங்கிலீஷ்ல இது எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. இன்ஃபேக்ட் மணி கூட போனா கூட கிடைக்கும், இது கிடைக்காது அப்படிங்கிறது தான் அது. இப்ப கொஞ்சம் டோன்ட் ராக் த போட், இப்படி ஒரு இது இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்ன, அதாவது கரெக்டான மீனிங் வேணா, அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க. டோன்ட் ராக் த போட். போட் போயிட்டு இருக்கு, அதை அசைக்காதீங்கிறாங்க. போட் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ராக் அப்படின்னாக்க அங்கேயும் இங்கேயும் தள்ளுறது. கடல்ல வந்து போட்ல உட்காந்துருக்கோம், 2 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு ஆள் ஓட்டிட்டு இருக்காரு, இன்னொரு ஆள் வந்து டோன்ட் ராக் த போட்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? டோன்ட் ராக் த போட், போட் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா. டோன்ட் டிஸ்டர்ப். டோன்ட் டிஸ்டர்ப். இது புரியுதுங்களா கௌசல்யா மேம்? இது புரியுதுங்களா? டோன்ட் ராக் த போட்னு ஒருத்தர் இங்கிலீஷ்ல சொல்றாருன்னா டோன்ட் டிஸ்டர்ப்னு அர்த்தம். இந்த இடத்துல போட்டுங்கிறது ஒரு உருவமா தான் இருக்கு. அது சும்மா ஒரு சிம்பிளா ஒரு குறியீடா தான் இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுது? சோ இது மாதிரி நூத்துக்கணக்கான இடியம்ஸ் அவங்க பேசுறப்ப கேஷுவலா பேசுவாங்க. நம்ம இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறப்பயோ இல்ல இங்கிலீஷ்ல யாராவது பேசுறப்பயோ சில வாட்டி புரியாம போறதுக்கு காரணம் இந்த பழமொழிகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ரைட்? கரும்பு தின்ன கூலி அப்படின்னு தமிழ்ல இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா என்ன அர்த்தம்னு? கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த இடத்துல கரும்புங்கிறத எதை சொல்றாங்க, கூலின்னு எதை சொல்றாங்க? யாராவது தமிழ்ல அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு சொல்லாடலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரும்பு தின்ன கூலியா? கரும்பு எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதை சாப்பிடுறதுக்கு ஏதாவது இது கூலி கொடுக்கணுமான்றது மாதிரி கருப்பே ஒரு கரெக்டா சொல்லுங்க. அந்த கொண்டு வந்துட்டீங்க, கிளீனா கொண்டு வந்துட்டீங்க. பினிஷ் மட்டும் பண்ணுங்க. என்ன சொல்ல வர்றாங்க? கரும்பு திங்க கூலியான்னா, கரும்பு நம்ம பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அவ்வளவு இனிமையான விஷயம், பணம் கொடுத்து. ஆனா ஒரு ஆள் வர்றாரு, கரும்பையும் கொடுக்குறாரு, சாப்பிடறதுக்கு பணமும் நமக்கு கொடுக்குறாரு. எப்படிங்க? நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு பதில் அவர் நமக்கு கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இல்ல, எவ்வளவு பெரிய ட்ரெஷர் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய புதையல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் சொல்ல வர்றாங்க. புரியுதுங்களா? கரும்பு திங்க கூலியா? எனக்கு நான் சந்தோஷமா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீ சம்பளம் கொடுக்குறியா அப்படிங்கிறதான். சோ கரும்பு திங்க கூலின்னா ஒரு விஷயத்துக்கு 2 விஷயம் ரொம்ப நல்லா நடந்துருச்சு. ரைட்? அதுதான் சொல்ல வந்தீங்களா ஐயப்பராஜ் சார்? அதுதான் நீங்க சொல்ல வந்தீங்களா? எஸ் சார், எஸ் சார், எக்ஸாக்ட்லி சார். சரி, பருத்தி புடவையா காய்ச்சிருச்சு. இது எப்படி சொல்லுவீங்க? பருத்தி புடவையா காய்ச்சிருச்சு என்ன அர்த்தம்? பருத்தி புடவையா காய்ச்சிருச்சு.
பருத்தி பொதுவா புடவை பருத்தி வழியா நம்ம பண்ணுவோம். பருத்தில இருந்து தான் நூல் எடுப்பாங்க. சோ அந்த பருத்தி எல்லாம் சேர்ந்தது புடவை ஆயிடுச்சு. அந்த மாதிரியா சார்? இப்ப செடியிலேயே பட்டு புடவை செடியிலேயே புடவை இருக்குன்னு வச்சுங்க. நீங்க பருத்தி எடுத்து நெய்யெல்லாம் வேண்டாம் இல்லைங்களா? பருத்தி எடுத்து அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம் இல்லைங்களா? பருத்தி புடவையா காய்ச்சிச்சுன்னா நான் வந்து வெண்ணெய் தான் கொடுத்தேன். நீங்க வந்து இப்ப வெண்ணெய் நெய்யில இருந்து உருக்குவாங்க இல்லைங்களா? அது எள்ளுன்னா என்னன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எள்ளுதான் வேணும், அதை வச்சு நம்ம என்ன தயார் பண்ணலாம்னா எண்ணெயே கொடுத்துடுற மாதிரி. அதே மாதிரி எள்ளுன்னா என்னன்னு இருப்பான், எள்ளுன்னா எண்ணெயை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே பருத்தி புடவையா காய்ச்சிச்சுன்னா நம்ம எல்லா வேலையும் அவங்களே பண்ணிட்டு நம்ம கையில அதை கொடுத்துட்டாங்க. சோ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். இதுதான் நம்ம வந்து தமிழ்ல நம்ம எந்த அளவு புரிஞ்சு, ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னா, ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னா தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கல்ல ரெண்டு மாங்க, ஒரே நேரத்துல ரெண்டு வேலை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. மணி இப்ப சொன்ன அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரே விஷயம் நடக்குது, ரெண்டு இது முடிஞ்சது. ஒரு விஷயம் பண்றோம், அது ரெண்டு வேலையை முடிச்சிருது. ரொம்ப சிம்பிளா ரெண்டு வேலையை முடிச்சிருது. சோ நீங்க வந்து எது வேணாலும் யோசிக்கலாம். எப்படி அது ஒரு விஷயம் பண்ணா அதுன்னு ஒண்ணும். பக்கத்துல மாங்காய் ஒரே கொத்தா இருக்குது, இவங்க ஒரு இடத்துல அடிக்கிறாங்க, அந்த கொத்தோட கரெக்டா கிளையில அது ரெண்டும் விழுந்துடுற மாதிரி ஒரு விஷயம், ஏதோ ஒன்னே ஒரு விஷயம் பண்றோம், ரைட்? பக்கத்துல உள்ள சிட்டிக்கு போறீங்க ஒரு வேலை பார்க்கறதுக்கு, திடீர்னு பார்த்தா இன்னொரு வேலை நினைப்பு வருது. வா, இப்பதான் போற வழியில அந்த வேலையும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு வந்துடுறீங்க. சோ ஒரே ட்ரிப்ல ரெண்டு ஒர்க் பண்றீங்க. அதுதான் ஒரு கல்ல ரெண்டு மாங்கங்கிறது. சோ இன்னும் ரொம்ப சிம்பிளா நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல எப்படி கொண்டு வர பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஒரு கல்ல ரெண்டு மாங்காவை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? Hit two birds. அவங்க கில்னு சொல்லுவாங்க. Kill two birds with one stone. நம்ம ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு வெஜிடேரியன் சைட்ல போயிடுறோம். அவங்க வந்து இங்கிலீஷ்காரங்க கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. சோ இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதுங்களா? ஒரு கல்ல ரெண்டு மாங்காங்கிறது அப்படி சொல்லுவாங்க அவங்க. One bird in hand, இது எனக்கு என்னன்னு சொல்லுங்க, is better than two in the bush. கௌசல்யா மேம், இது என்ன அர்த்தமா இருக்கும்? என்ன அர்த்தமா இருக்கும் இதுக்கு? One bird in hand is better than two in the bush. நம்ம கையில இருக்க ஒரு பறவை வந்து பறந்து நம்மளை விட்டு போற ரெண்டு பேர்டை விட பெட்டர். சூப்பர். புஷ்னா புதர்ல இருக்கிறது. நம்ம கையில இல்லாத ரெண்டு பேர்ட்ஸ் இருக்கு, கையில உள்ள ஒரு பேர்ட் இருக்கு. எது நமக்கு பொக்கிஷம், எது நமக்கு வேல்யூன்னு கேக்குறாங்க. புதர்ல உள்ளதை நம்ம பிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது, ரைட்? சோ ஒன் பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் டூ இன். இதுக்கு வந்து தமிழ்ல அரசனை நம்பி புருஷனை கைவிடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அதுதான் சொல்ல வராங்க. அரசன்கிறது ரெண்டு பேர்ட் இருக்கிறது. சோ அவங்க வந்து தமிழ்ல வந்து அரசன் நம்பி புருஷனை கைவிடக்கூடாதுங்கிறது அவ்வளவு முக்கியம். ஏன்னா கையில உள்ள ஒரு பேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நமக்கு சொந்தமானது, நம்ம அதை ஓன் பண்ணலாம், நம்ம கையிலேயே இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வார்த்தை தான் ரொம்ப கீழ். இப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்க, அரசன் நம்பி புருஷனை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா மொழியிலையும் அதோட பண்பாடு ரீதியா இந்த இடியம்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து கேஷுவலா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய இடியம்ஸ் இருக்கு. ரிங் த பெல், டஸ் இட் ரிங் த பெல், இதை நோட் பண்ணிக்கங்க. எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கணும். டஸ் இட் ரிங் த பெல். மணி அடிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. டஸ் இட் ரிங் த பெல், ஏதோ மணி அடிக்குதா, என்ன அர்த்தமா இருக்கும்? டஸ் இட் ரிங் த பெல் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாருன்னா மணி அடிக்குதாங்கிற அந்த மீனிங் கிடையாது. டஸ் இட் ரிங் த பெல். இத நான் சொல்றப்ப உனக்கு ஏதாவது தோணுதான்னு கேக்குறாரு. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கங்க. இஸ் இட் ஃபெமிலியர்? நோட் பண்ணிக்கங்க. இஸ் இட் ஃபெமிலியர்?
எங்கேயாவது நீ இதை பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க இல்லைங்களா ஐயப்பராஜ் சார்? இது எங்கேயாவது எஸ் சார். அதுதாங்க. டஸ் இட் ரிங் பெல், ரிங் த பெல், தே போடாதீங்க, ஏ போடுங்க. டஸ் இட் ரிங் பெல்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா, யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு. நம்ம அந்த மேரேஜ்ல பார்த்துமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், அதுல இவரு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா, ஏஸ் பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம டிக்கெட்ல எங்கேயோ ஒரு சீட்ல நடந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு படம் பார்த்ததுல இருந்து ஒரு கேரக்டர் அவரு வந்து லைவா நடந்து போறாரு. ஓ, அவர் அந்த நடிகர் தானேன்னு கேட்போம் இல்லைங்களா? அவர் அந்த நடிகர் தானே. அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. இந்த இந்த காட்சியை திருப்பி பாக்குறப்ப நமக்கு வந்து ஏதாவது தோணுதா, இவர் எங்க அடையாளம் தெரியுதா இவர அப்படின்னு. ஒரு புது படம் பாக்குறப்ப ஒரு பழைய நடிகர் வந்தாருன்னா இந்த கேரக்டர் அடையாளம் தெரியுதா, இவர் அங்க நடிச்ச அந்த படத்துல நடிச்சவர் தான், ஓ இப்ப தெரியுது அப்படிம்போம். அப்ப டஸ் இட் ரிங் அ பெல், டஸ் இட் ரிங் அ பெல் அப்படின்னு ஒரு இது கேட்பாங்க. ஸோ இது நம்ம 1-2னா விட்டுடலாம், ரைட்? 1-2னா விட்டுடலாம். இப்ப பாருங்க, டை த நாட் நிறைய இருக்கிறதுனால முக்கியமானது மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது டை த நாட், இஸ் டைங் த நாட். ஏதாவது சொல்ல முடியுமா ஐயப்ராஜ் சார்? இஸ் டைங் த நாட், இஸ் டைங் த நாட். ஐயப்ராஜ் சார், மணி நீங்க சொல்ல முடியுமா? இஸ் டைங் த நாட். நாட்டுனா முடிச்சு போறது, முடிச்சு போறது. கௌசல்யா மேம் ஏதாவது ஐடியா இருக்கா? இஸ் டைங் த நாட். இல்ல சார். டையிங் த நாட்னா இஸ் மேரியிங், கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். இது வந்து டை த நாட்டா சார்? டை இங்கு எங்க சார் இருக்கு? டை 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 த நாட். டை த நாட். டைங்கிறது இது. ஓகே, இஸ் மேரியிங், அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. டைங்கிறது நான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல சொன்னேன், இது வேர்ப்ல இருக்கு, ஒண்ணும் கிடையாது. நான் V4ல சொன்னேன், இது V1ல இருக்கு. டை த நாட், டை த நாட்னு போடலாம், டையிங் த நாட். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிங்க. டையிங் த நாட்னா நம்ம தாலி கட்டுறது தான் அவங்க சொல்லுவாங்க, டையிங் த நாட்னு சொல்லுவாங்க. அதுவும் இதுலயும் 3 முடிச்சுன்னு சொல்றது தான், 3 முடிச்சுங்கிறத டையிங் த நாட். இப்ப பாருங்க ஐயப்ராஜ் சார், இது இது ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்க. டைம் ஃபிளைஸ் என்னவா இருக்கலாம்? டைம் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஃபிளைஸ்ங்கிறாங்க. காலம் பொன் போன்றதா சார்? இல்ல, இந்த அதை மாதிரி. தாண்டி ஒண்ணு. ஆ. டைம் ஃபிளைஸ் சொல்றாங்க, காலம் கடந்ததா சார்? காலம் கடந்துருச்சு அந்த மாதிரி. அது மாதிரி. ஆனா கரெக்டா பாயிண்ட் வாங்க, டைம் ஃபிளைஸ். கௌசல்யா மேம், நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேரம் ஓடி போயிடுச்சு, ஓடிட்டு இருக்குங்கிறத டைம் ஃபிளைஸ்னா, நான் 10 வருஷம் ஆச்சா கடைசியா உன்னை பார்த்து, ஓ 10 வருஷம் ஆச்சா, டைம் ஃபிளைஸ், டைம் ஸ்லிப்ட் அவே. வாவ், அந்த குட்டி பையனா பார்த்தது அவன் தானா இவன், வாவ், காலம் எப்படி ஓடி போச்சு பாத்தியா அப்படிங்கிறது. டைம் ஃபிளைஸ் நோட் பண்ணிக்கிங்க, இது எல்லாம் நோட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதோ இங்கிலீஷ் நியூஸ் கேட்கறதோ சில வாட்டி தடுமாறதுக்கு காரணம் ஏகப்பட்ட இடியம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடியம்ஸ் சொல்ற இந்த மாதிரி ஒரு சொற்றொடர் வேற ஒரு விஷயத்த, டீப்பான ஒரு விஷயத்த குறிக்கும். ஆனா வெளியில ஒரு கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி விஷயத்த இது பண்ணணும். டைம் ஃபிளைஸ் அருமையா கௌசல்யா மேம் சொன்னாங்க. ஐயோ டைம் போகுது அப்படின்னா அவங்க ப்ரெசென்ட்ல வச்சு ஓடிட்டு இருக்கு ஃபிளைஸ்ன்னு. நல்ல கெஸ், வெரி குட், வெரி குட் ஜாப். ஆனா இது மாதிரி ஒரு 80ல இருந்து 100 வரையிலும் இருக்கும். நம்ம வந்து இது பண்றது. நான் ரொம்ப சிம்பிளான விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அதிகமா பார்க்கலாம். இது நல்லா பாருங்க, இது நீங்க தமிழ் அர்த்தம் புரிஞ்சா ஈஸியா இந்த இதை கொண்டு வர. பென் இஸ் மைட்டியர், நோட் பண்ணிக்கணும், தேன் சோடு. W வந்து சைலண்ட், பெண்ணுங்கிறது பேனா, சோடுங்கிறது வால், ஒரு வால். ஐயப்ராஜ் சார் இப்ப சொல்ல முடியுமா? பென் இஸ் மைட்டியர் தேன் சோடு. இதுவா சார்? சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியாது அதுவா? அது அப்படி வராது இல்ல இந்த இடத்துல, அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். ஓகே. பெண்ணு இருக்கு. மணி நீங்க சொல்றீங்களா? கௌசல்யா மேம், பெண்ணை விட கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானது. யாரு சொன்னது? யாரு?
கௌசல்யா சார். ஐயோ, பிரமாதம் பிரமாதம். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு பெரிய அரசாங்கத்தையே எழுத்துனால ஆட்டி அசைச்சிடலாம்னு காலங்காலமா ப்ரூவ் பண்ணதுதான். பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட். இப்ப வாளை விட பேனா முனை வந்து ரொம்ப கூர்மையானது. ஸோ இப்ப வந்து வயலன்ஸை விட நான் வயலன்ஸ், எழுத்தால பேச்சால நான் வயலன்ஸ் இஸ் பெட்டர் தேன். அருமையா சொன்னாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா போதும். வயலன்ஸ் ஒரு கத்தியை வச்சு ஒருத்தவங்க இது பண்றதை விட நல்லா பேசி நல்லா எழுதி நல்லா அவரை படிக்க வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ நல்லா அருமையா சொன்னது வந்து கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானது. அதுதான் அவங்க சொன்னது மைட்டியர். மைட்னா பாருங்க, ரெண்டு மீனிங். ஒண்ணு வந்து மைட்னா ஒண்ணு வந்து ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ரென்த். இன்னொரு மைட்னா மேபி ரைட். அந்த மேக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. மேன்னா மனத்தை குறிக்கும் இல்லைங்களா ஐயப்ராஜ் சார்? இன்னொரு மே வந்து மைட். என்ன மைட்டு? போல இருக்கலாம், போலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு வார்த்தை ரெண்டு இதா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட அது மாதிரி வார்த்தை இருக்கு. இந்த மைட் வந்து பலம். அமெரிக்கன் மைட்னா அமெரிக்கன் பலம், இந்தியன் மைட்னா இந்தியன் பலம். இன்னொரு மைட்டுக்கு மேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் இது. இதை நோட் பண்ணிக்கிங்க. நவ் இந்த இடியம்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் இருக்கும். ஆனா வந்து நம்ம இன்னைக்கு இடியம்ஸ்னா தமிழ் என்ன சார்? சொல்லுங்க. இடியம்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன? பழமொழினே சொல்லலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ். இத பாருங்க, இத கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே எழுதிக்கணும். நான் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இது போடுறேன். த்ரூ திக் அண்ட் தின் அண்ட் வரும். யாராவது ட்ரை பண்ணுங்க. த்ரூ திக் அண்ட் தின். த்ரூ திக் அண்ட் தின்னா என்னவா இருக்கலாம்? திக்குலயும் இருக்காரு, தின்லயும் இருக்காரு. பாருங்க, திக்குலயும் இருக்காரு, திக்கா இருக்கப்பயும் இருக்காரு, தின்னா இருக்கப்பயும் இருக்காரு. திருமலை இருப்பான்னு சொல்லுங்க. இல்ல, திக்கன் தின்னு ரெண்டு ஆப்போசிட் இதுல கொடுத்துருக்காங்க. இது என்னவா? இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல. ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? தப்பானா போயிட்டு போகுது. பட் த்ரூ திக்கன் தின்னா நல்ல காலத்திலயும் கெட்ட காலத்திலயும் கூடயே இருக்குது. அது மாதிரி உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் வந்து திக்கன் தின்னுல இருக்கும். Be there, எழுதிக்கிங்க. டூரிங். ஐயப்ராஜ் சார், இது புரியுதுங்களா? புரியுது சார். குட் அண்ட் பேட் டைம்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த இடியம்ஸ் வந்து தமிழ்லையும் சரி, எந்த மொழியிலும் இடியம்ஸ் வந்து ஒரு அழகு கொடுக்கும் அந்த மொழிக்கு. அதுவும் இல்லாம அந்த மொழியோட டெப்த்தை குறிக்கும், எவ்வளவு ஆழமான ஒரு விஷயங்கிறத குறிக்கும். இத ரொம்ப அட் தி எண்ட் ஆஃப் தி டே பேசுவாங்க. இது பிசினஸ் இதுலயும் பேசுவாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே, அட் தி எண்ட் ஆஃப் தி டேனா என்னவா இருக்கலாம்? ஒண்ணும் இல்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி டேனா இது நாளோட கடைசின்னு மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம். ஃபைனலி நோட் பண்ணிக்கிங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டேன்னா பொதுவா கடைசியா இதுதான் நடக்க போகுது. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு பேசுற? கடைசியா இதுதான் நடக்க போகுது. புரியுதுங்களா? அட் தி எண்ட் ஆஃப் தி டேனா அந்த நாளோட முடிவுன்னு மட்டும் கிடையாது. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னா ஃபைனலி, கடைசியா அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதுதான் நடக்க போகுது. ஸோ திஸ் இஸ் த ஒன் திங் தட் யூ கைஸ் ஹேவ் டு நோ. கரெக்டா நோட் பண்ணிக்கணும். Take the plunge. இப்படி ஒரு வார்த்தை, டேக் த பிளஞ்ச். கோதால இறங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோதால இறங்கிட்டான்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயப்ராஜ் சார்? சார், அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, டேக் த ரிஸ்க்.
and do it. அந்த கோதால இறங்குறத டேக் த பிளஞ்ச். இது குளத்துக்குள்ள ஏதோ விழுந்துருச்சு, போய் முழுகி போய் பிளஞ்சுனா முழுகிறது, ஏரியில ஏதோ விழுந்துருச்சு, ஆத்துல ஏதோ விழுந்துருச்சு, உள்ள போய் முங்கி எடுத்துட்டு வர்றதுதான் டேக் த பிளஞ்ச். டேக் த ரிஸ்க் அண்ட் டூ இட். அது ஏதோ ரிஸ்கான விஷயம் தான், இறங்கி முங்கி எடுக்கிறது. இருந்தாலும் முங்கி எடுக்கிறது தான் டேக் த பிளஞ்ச். Smell a rat. Smell a rat. எலி செத்து கிடந்தா ஒரு மாதிரி வாசனை நாத்து அடிக்கும் இல்லைங்களா? சோ ஸ்மெல் a rat அப்படின்னா சம்திங் ராங், ஏதோ ராங்கா இருக்குது. சென்ஸ் that something is wrong. மணி, இது புரியுதா பாருங்க, இது புரியுதா பாருங்க. ரேட் அப்படின்னா, ரேட் செத்து கிடந்தாக்க ஒரு மாதிரி நாத்து அடிக்கும். வீட்டுல ஒரு 4 நாள் வெளில போயிட்டு வரீங்க, வீட்டை பூட்டிட்டு திருப்பி உள்ள போறப்ப திடீர்னு ஒரு ஸ்மெல், ரேட் வந்து வாசனை அடிக்குது, இல்லைன்னா இறந்து கிடக்குது. அதை யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப அப்படி வரும். அப்படி ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு ராங்கா இருக்குது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். அதுதான் வந்து ஸ்மெல் ரேட். இது உண்மையிலேயே எளிதா செத்து கிடக்கணும்னு இல்லை, ஃபிஷ்ஷியா இருக்குது, நம்ம வச்ச மாதிரி இடம் எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது ஸ்மெல் ரேட் தான். ஐ எம் ஏபிள் டு ஸ்மெல் ரேட் அப்படின்னா நான் வச்ச மாதிரி இல்ல, ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு, நம்ம என்னன்னு பாக்கணும். இது ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அடிக்கடி வரும். ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ். கையில வந்து இதா ஒரு பாத்திரம் ஃபுல்லா பீன்ஸ் எடுத்துட்டு போறீங்க, திடீர்னு அது வந்து ஸ்பில் ஆகுது. ஸ்பில்னா வெளியில கொட்டுது, வெளியில கொட்டிடுது. திடீர்னு நீங்க நினைச்சா பார்க்கல, ஆனா வெளியில கொட்டிடுது. அந்த பீன்ஸை கீழே எடுத்து அதை பொறுக்கணும். ஆனா கீழே ஸ்பில் த பீன்ஸ்னா கௌசல்யா மேம் என்னவா இருக்கணும்? ஸ்பில் த பீன்ஸ். No idea, sir. ஒண்ணும் இல்ல, ரிவீல் த சீக்ரெட். ரிவீல் த சீக்ரெட்னா ஒரு நோட் பண்ணிக்கங்க. ரிவீல் த சீக்ரெட்னாக்க ரகசியத்தை வெளிப்படுத்துறது. அப்படி ஒரு நமக்கு நோக்கம் இல்லை, அந்த ரகசியத்தை வெளில பண்ணணும்னு நோக்கம் இல்லை, பேச்சுவாக்கில் அது வந்துடுறது. ஸ்பில் த பீன்ஸ்னா இந்த பீன்ஸை கீழே கொட்டணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, ஆனா போற வேகத்துல கீழே ஸ்லிப் ஆயிடுது, கீழே ஸ்பில்லுனா கொட்டிடுறது. ஸோ ரிவீல் த சீக்ரெட். நம்மளே அறியாம நம்ம அந்த ரகசியத்தை வெளியில சொல்லிடுறோம். புரியுதுங்களா? புரியுது சார். வெரி குட். நீங்க சார் 2500 பிடிஎஃப் இருக்குல்ல சார், அதெல்லாம் அதுல இது எல்லாமே இருக்கா சார்? அதுல இடியம்ஸ்னு தனியா வச்சிருக்கோம். இடியம்ஸ்ங்கிறது வேற, 2500ங்கிறது நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல. நம்ம பிசினஸ் கான்வர்சேஷன் ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்கு டெய்லி ஃபேமிலி கான்வர்சேஷன் ஃபேமிலில இது இருக்காது. ஃபேமிலில அது இன்னும் அது ஃபுல் கிராமர் அண்ட் இதோட இருக்கும். இது இடியம்ஸ்ங்கிறது தனியா உள்ளது. நான் ஒண்ணு பண்றேன், இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீடைல் அனுப்புறேன். எதுல என்ன இருக்கு என்ன நீங்க பாருங்க, சாம்பிள எல்லாத்துக்குமே அனுப்புறேன். உங்களோட பிடிஎஃப் சார், உங்களோட எல்லா பிடிஎஃப்மே ஒரு டைட்டிலா எனக்கு அவங்க அனுப்புங்க சார். ரைட், அது எல்லாமே என்ன இருக்குதுங்கிறது நான் அனுப்புறேன். நீங்க அது ஒண்ணா பாக்கணும். இப்ப நான் கொடுத்த அந்த இது சார், இப்ப நீங்க கிளாஸ் நடத்தக்குள்ள இப்ப டக்குனு இப்ப தமிழ் மணி கவனிச்சுட்டே வரேன், திடீர்னு நம்ம இன்னொரு திரும்ப பார்க்கக்குள்ள தமிழ் மணிக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சார். டெஃபினட்டா உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்களுக்கு என்ன இது பண்ண எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். Cloud9 பிக்சர்ஸ் எல்லாம் கூட கேள்விப்பட்டீங்க. Cloud9 என்ன? He is on Cloud9. ஐப்ராஜ் சார், he is on Cloud9. எப்படி இருக்காருங்க அவரு? He is on Cloud9. நோட் பண்ணிக்கங்க. Cloud9 பிக்சர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் சினிமா தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Cloud9, he is on Cloud9. கௌசல்யா மேம் என்னவா இருக்கலாம்? he is on Cloud9. இதெல்லாம் மஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நம்ம இந்த இடத்துல 9ங்கிற நம்பரையோ கிளவுட் மேகோங்கிறதையோ நீங்க பார்க்க கூடாது. ஈஸ் ஆன் கிளவுட் 9 டிஃப்ரெண்டான பர்சன். இஸ் வெரி ஹாப்பி. கிளவுட் 9 பிக்சர்ஸ்ல வெரி ஹாப்பி பிக்சர்ஸ், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரி வெரி ஹாப்பி பிக்சர்ஸ். ஈஸ் ஆன். இப்ப பாருங்க ஓவர் த மூன். மணி ட்ரை பண்ணுங்க. ஓவர் த மூன் இப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது எல்லாமே இடியம்ஸ் தான். ஏதோ வேற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பதில் இதை சொல்லுவாங்க. இது சொன்னா அது அர்த்தம். ஹீஸ் போன்ல ஓவர் த போன்ல மூன். சார் ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார். ஓவர் த மூன். அருமை அருமை அருமை. இதுக்கும் இஸ் வெரி ஹாப்பி தான். அது என்னன்னா, இது என்ன சொன்னா, நிழல்ல போய் கால் பதிச்ச மாதிரி ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் இஸ் ஓவர் த மூன். இஸ் வெரி ஹாப்பி. கிளவுட் 9 மேகத்தை தாண்டி போயிட்டோம், மேல போயிட்டோம், எங்கேயோ மேல போயிட்டோம். அவ்வளவு சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போயிட்டோம், ஏஞ்சல் மாதிரி. இதுதான் கிளவுட் 9. ஸோ கிளவுட் 9 ஓவர் த மூன். கௌசல்யா மேம் இதுக்கு இது கிடைச்சிச்சா உங்களுக்கு? புரியுதா? அது இஸ் ஆன் கிளவுட் 9, இஸ் ஓவர் த மூன். புரியுதுங்களா? எஸ், ஏன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணதான் உண்டு. ஏன்னா முக்கியமானது மட்டும் தான் பிக் அண்ட் சூஸ் பண்றேன். இது ரெகுலரா ஒரு ஆங்கிலத்துல பேசுறப்ப யூஸ் பண்றது. மணி இது புரியுதுங்களா? ஹீஸ் ஆன் கிளவுட் 9னா இஸ் வெரி ஹாப்பி. ஹீஸ் ஓவர். எஸ் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப பாருங்க, on top of, he is on top of the world. Abraham on top, he is on top of the world. இப்படி சொல்லுவாங்க. he is on top of the world வந்து நீங்க he is போடுங்க. he is on top. ஒரு ஐடியா இருக்கான்னு பாருங்க. ஐப்ரஸ் சார், he is on top of the world என்னவா இருக்கும்? அவர் தான் அதுல மிகச்சிறந்தவர். அது என்னன்னா, உலகமே காலடியில் இன்னைக்கு இருக்குப்பா அப்படிங்கறதுதான். வேர்ல்ட் கப் வின் பண்ணியாச்சு இன்னைக்கு நைட்டு. நம்ம தான் ராஜா, நம்ம தான் அங்க இருக்கணும். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்கிறது தான். கிளவுட் 9னாலும் ஓவர் த மூணுனாலும் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டுனாலும் ஒரே மீனிங் தான். ஒன்லி அந்த இன்டென்சிட்டி மட்டும் இருக்கும். இப்ப வித்தியாசமா இருக்கும். இதை யோசிச்சு பாருங்க. கௌசல்யா மேம், ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். எப்பயோ ஒரு தடவை ரேரா நடக்கிறது. வெரி குட். ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளவுதானுங்க. ஆடிக்கு ஒரு வாட்டி. அருமையா தமிழ்ல சொன்னீங்க நீங்க. ரேர்லி ஹேப்பன்ஸ். அவன் டெய்லியெல்லாம் வரமாட்டான்ப்பா. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டிக்கு வருவான்ப்பா. ரேர்லி ஹேப்பன்ஸ். ரொம்ப அருமையா அவங்களால கேப்சர் பண்ண முடியுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க இடியம்ஸை கேப்சர் பண்ணாலே இங்கிலீஷோட கான்வர்சேஷனோட மைய பகுதியை நீங்க கேப்சர் பண்ண மாதிரி. he will come once in a blue moonனா எப்பயாவது வருவான் அவன், அப்பப்ப வராம போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காகவும் அதை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்க, அவுட் ஆஃப் த ப்ளூ. he came out of the blue. என்னவா இருக்கலாம் ஐப்ராஜ் சார்? அவுட் ஆஃப் த ப்ளூ என்னவா இருக்கலாம்? he came out of the blue. அவுட் ஆஃப் த ப்ளூன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். எஸ் யூ. அவன் அந்த விஷயத்தை தாண்டி கடந்து போயிட்டான்ற. இல்ல அப்படியே ஆப்போசிட். அவன் திடீர்னு திடீர்னு he came out of the blueனா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம்பா. எங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனும் வந்துட்டான். he came out of the blue. புரியுதுங்களா? புரியுது சார். சடன்லி இந்த மாதிரி வார்த்தை நல்லா பாத்துக்கணும். நீங்க நிறைய படிக்க கேட்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். நிறைய படிக்க தான் நிறைய டவுட் வரும். இது எல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, இது இடியமா இல்ல ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்களா அப்படிங்கிறது
இப்ப பாருங்க தமிழ்ல இப்ப பாருங்க இவங்க கௌசல்யா மேம் கேட்போம் ஆன் த ஃபென்ஸ். இது டஸ் இட் ரிங் எ பெல்? இது ஏதாவது புரியுதா மேம்? ஆன் த ஃபென்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துடலாம். ஈஸ் ஆன் த ஃபென்ஸ். ஃபென்ஸ்னா வேலி. அந்த வெளியே பயிரை மேயலாமா? அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா. பட் ஆன் த ஃபென்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்களே. ஃபென்ஸ் ஆன் த ஃபென்ஸ்ல அவங்க அந்த வேலி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஹீஸ் ஆன் த ஃபென்ஸ்னா என்னவா இருக்கும்? மதுமேல் மதுமேல் பூனை. ரெண்டு பேரும் கரெக்டா ஒரே சமயத்துல சொன்னீங்க. கௌசல்யா நீங்களும் சொன்னீங்க, மணியும் சொன்னாரு. மதில் மேல he is not able to decide. மதில் மேலே போனீங்கன்னா இந்த சைடு போறதா அந்த சைடு போறதான்னு தெரியல. நமக்கு முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா, இல்லைங்களா? என்ன என்ன அருமையா யோசிச்சு வச்சுட்டு என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. உலகத்துல உள்ள எந்த மொழியோடையும் போட்டி போடுறதுக்கு தகுதி வாய்ந்த மொழி தமிழ். எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ், அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஈஸ் ஆன் த ஃபென்ஸ்ல இஸ் நாட் ஏபிள் டு, என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு இது தமிழ்ல வந்து ஈக்குவேட் பண்ண முடியுது பாருங்க. மை காட், ஈஸ் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னா அவனால டிசைட் பண்ண முடியல. இதுக்கு இங்க போறதா அங்க போறதா, இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா. சூப்பர், அருமை அருமை. ஆன் த சேம் பேஜ். நோட் பண்ணிக்கணும். இன்னைக்குள்ள காலத்துல எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹீஸ் ஆன் த சேம் பேஜ் வித் அஸ். ஹீஸ் ஆன் த சேம் பேஜ் வித் அஸ். ஐயப்பராஜ் சார், ஹீஸ் ஆன் த சேம் பேஜ் வித் அஸ்னு ஒருத்தர் சொல்றாரு, என்ன அர்த்தம்? சார் எப்பயுமே அவன் எங்களோட தான் இருப்பான் அந்த மாதிரி. இது எப்பொழுதுமேங்கிற ஒரு வார்த்தை வராது இந்த இடத்துல. ஏன்னாக்கா இப்போ உள்ள ஒரு சுச்சுவேஷன் சொல்லுது இஸ் ஆன் த சேம் பேஜ் வித் அஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். பட் எப்போதுமே ரொம்ப லாங் டேர்ம்ல சொல்ல முடியாது. இப்ப இந்த நிகழ்வுல என் கூட இருக்கிறான்றது மாதிரியா சார்? ஒண்ணும் இல்ல, பர்டிகுலர் இப்ப ஒண்ணும் இல்ல. நானும் இப்ப நம்ம இருக்கோம், அவன் வர ஒருத்தவன் ஈஸ் ஆன் த சேம் பேஜ் வித் அஸ்னா நம்ம சொல்றத அவன் ஒத்துக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அவனும் அதே தான் நினைக்கிறான். he thinks alike. இல்ல, he thinks alike. நம்மள மாரி அவன் யோசிக்கிறான், நம்ம சொல்றத அவன் ஒத்துக்கிறான், நம்மளோட கருத்தோட அவன் உடன்படுறான். he agrees with us. எழுதிக்கிங்க, he agrees with us. கௌசல்யா மேம் இது புரியுதுல்ல? புரியுது சார். he agrees with us. நம்ம ஒரு கோட்பாட்டோட இருக்கோம், ஒரு கருத்தோட இருக்கும். அந்த கருத்தியலுக்கு அவன் ஒத்து போறான். he agrees with us. he is on the same page with us. இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலா வந்து பார்த்தா அப்படி தெரியும், கஷ்டமா இருக்க மாதிரி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுவோம். சார் மணி, நோ பெயின் நோ கெயின். இல்ல தமிழ்ல சொல்லுங்க நீங்க, அதுக்குரிய பழமொழியை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டா போதும். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. வழி இல்லாம வழி இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வழி இல்லாமல் வழி இல்லை. அவன் கௌசல்யா மேம் சொன்னதும் பக்கவானது. உழைப்பு இல்லாம ஊதியம் இல்லை, ஒர்க் பண்ணாதான் உண்டு. ரைட், செயல் செயல் செயல். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழைப்பின்றி ஊதியம் இல்லைங்கிறது நம்ம நல்லா பேச ஒரு பெரிய விஷயம். அது கஷ்டப்படாம நமக்கு எதுவும் வராது. நோகாம நொங்கு திங்க முடியாது. ஆமா சார். எஸ், நோ பெயின். இது பாருங்க, நம்ம என்ன இது கேஷுவலாவே கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஐயப்பராஜ் சார் இங்கிலீஷ் நோ பெயின் நோ கெயின் சொல்லியிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அவ்வளவுதான். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன் த ஃபென்ஸ் தெரிஞ்சு, அவுட் ஆஃப் த ப்ளூ தெரிஞ்சு பண்ண பயங்கர கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி
நீங்க வந்து இடியம்ஸ் வந்து தெரிய தெரிய அந்த ஆங்கிலத்தோட நீங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப நெருக்கமாயிடுவீங்க. ஏன்னா ஒரு கல்ல 2 மாங்கான்னா நல்லாவே தெரியும் நமக்கு. ரைட்? இப்ப பாருங்க. நிப் இன் த பட். நிப் இன் த பட். யாருக்காவது தெரியுமா? நிப் இன் த பட். நிப்புன்னா பறிக்கிறது. நிப்புன்னா கிள்ளி எறியறது. முளையிலேயே கிள்ளி எறின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். முளைக்கிறதுக்கு முன்னாடியே கிள்ளி எறிஞ்சிரு. ஒரு நச்சு செடி. அதான் நிப் இன் த பட்னா ஸ்டாப் இன் த பிகினிங். எகைன் நிறைய வந்து ஆங்கிலம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் பேசுறப்ப புரியாம போறதுக்கு நிறைய காரணத்துல ஒரு மிக முக்கியமான காரணம் இடியம். நிப்பின் த சொல்றப்போ உடனே நமக்கு முளையிலே கெல்லியறி அப்படிதான் நினைப்போம். நிப் இன் த பட். நோட் பண்ணி இந்த நுழையாது 50 நுழையாது அந்த மாதிரி. முளையிலே கெல்லியறின்னு என்னக்கா சின்னதா அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்பயே நீ அதை சால்வ் பண்ணிட்டு சால்வ் த ப்ராப்ளம் இந்த ஏர்லியர் ஸ்டேஜ் சால்வ் த ப்ராப்ளம். இது மணி இது புரியுதா உங்களுக்கு? சால்வ் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரொம்ப சின்னதா இருக்கப்பயே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாம். ஓகே சார். while it is small. While it is very small. இப்ப பாருங்க இந்த மாதிரி வார்த்தை நான் இப்ப சொல்ல போற வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கௌசல்யா மேம். மவுத் வாட்டரிங். மவுத் வாட்டரிங் என்னவா இருக்கலாம்? தெரியல சார். மவுத் வாட்டரிங் இப்ப பாருங்க வெரி இன்ட்ரெஸ்டிங். மவுத் வாட்டரிங்னா வாயில எச்சு ஊறுதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். அதுதான் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டெலிஷியஸ். பெரும் சுவை. 2 பேருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பயங்கரமா நடக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கும். மவுத் வாட்டரிங் மேட்ச்பாங்க. எப்படின்னா யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. அது வந்து மவுத் வாட்டரிங் மேட்ச். பயங்கர சுவையான ஒரு மேட்ச். அந்த மேட்சை விட்டுறக்கூடாது. எல்லாரும் பார்ப்பாங்க. மவுத் வாட்டரிங் மேட்ச். மவுத் வாட்டரிங் மேட்ச். இப்பதான் ஒரு வார்த்தை கொஞ்சம் கஷ்டமானது தான், பட் சம்பந்தப்படுது. டவுன் டு த வயர். The match is down to the wire. செல்வமணி சார் உங்களுக்கு இது கிரிக்கெட் பிடிக்குமா? பிடிக்கும் சார். Down to the match goes down to the wire. The மேட்ச் நடக்கிறது டவுன் டு தி வயர். கிரிக்கெட் மேட்ச் நிறைய இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் அப்படி நடக்கும். நிறைய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பழசுல அப்படி நடந்துட்டு இருந்தது. The cricket match goes down to the wire. ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? டவுட் இதெல்லாம் அப்படியே வந்து பிடிச்சிடணும். நீங்க நைட்டு வீட்டுல போய் நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துடணும். The cricket match goes down to the wire. நிறைய கிரிக்கெட் மேட்ச் நம்ம லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் கமெண்ட்ரி கேட்போம். நம்ம ஒரே நோக்கம் அதுல என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த இது மூலமா லாங்குவேஜ் தெரிஞ்சு கோஸ் டவுன் டு தி வயர்னா இப்படி ஞாபகம் வச்சுக்க. அந்த வயருங்கிறது இப்ப புரியுதுங்களா? லாஸ்ட் பால்ல டிசைட் ஆகும். நிறைய T20 மேட்ச் பார்த்திருப்பீங்க இல்லைங்க ஐஎஃப்எஸ்ல. லாஸ்ட் பால் அந்த லாஸ்ட் பால்ல டிசைட் ஆக கோஸ் டவுன் டு தி வயர். அது கிரிக்கெட் இதுல நீங்க வந்து டென்னிஸ்ல லாஸ்ட் 5வது செட்ல டிசைட் ஆகும். ஃபுட்பால் 45 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த கரெக்டா 1 மணி நேரம் 30வது நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சு சரி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கோஸ் டவுன் டு தி வயர். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் மவுத் வாட்டரிங் மேட்ச் எல்லாமே கடைசி பால் கடைசி ஓவர் வரணும் போகும். அதனாலதான் மவுத் வாட்டரிங் போட்டோன்னு இதை போட்டோம். டவுன் டு தி வயர். நோட் பண்ணிக்கிங்க.
சாரி. இது பாருங்க கௌசல்யா மேம், உங்களால சொல்லிட முடியுது. கரெக்டா கொண்டு வாங்க. மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு. கௌசல்யா மேம் கரெக்டா சொல்லுங்க. மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு. சரி, என் கை கட்டப்பட்டிருக்கேன், ஐம் ஹெல்ப்லெஸ்ன்ற மாதிரி. சூப்பர். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என் கையை கட்டி போட்டாங்க. ஸோ ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் டு ஹெல்ப் யூ. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். எதுக்குங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்குங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. என் கையை கட்டி வச்சுட்டாங்களே. கால் கட்டு போடுறதுங்கிறது வேற, மேரேஜ் பண்ணி வைக்கிறது ரைட். கை கட்டு போடுறதுங்கிறது வேற. கை கட்டு போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நிறைய தடங்கள் இருக்கு, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. சூப்பரா சொன்னாங்க. வெரி குட். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். சோ உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கிறது ரொம்ப அருமையா சொன்னார் ஒரு பாட்டு. அது இதோட தெளிவான டூ நாட் இன்டர்ஃபியர். எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீ தலையிடாத. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ்னு ஒரு நெகட்டிவான சொல்லுதான் ஒரு சொல்லாடல். அருமையா சொன்னாரு. ஸோ இதோட சேர்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டமா உள்ளதையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா எஸ் மணி மெண்ட் ஃபென்சஸ். மெண்டுனா சரி செய்யறது, ஃபென்ஸ்னா வேலி. என்ன சொல்ல வர்றாங்க? மெண்ட் ஃபென்சஸ்னா என்ன சொல்ல வர்றாங்க? வேலையை சரி பண்ணுங்க சார். என்ன சொல்ல வர்றாங்க இது மூலமா? வேலையை சரி பண்ணணும்னா என்ன சொல்ல வராங்க? இதுக்கு பின்னாடி இடியம்ஸ் தானே. இந்த இடியமுக்கு பின்னாடி ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது ரைட். அது வேலை மேல் துணி போட்டா ஈதர் சொல்லுவாங்க. நல்லா சொல்லுங்க. மெண்ட் ஃபென்சஸ். வேலையை சரி செய்யறதுன்னா என்ன? ஓகே ஐயப்பராஜ் சார், வேலையை சரி செய்யறதுன்னா என்ன சொல்ல வராங்க? இல்ல உங்க கௌசல்யா மேம், வேலையை சரி செய்யறதுன்னா என்ன? வேலி ஈஸியா கொண்டு வந்துடலாம். வேலி மேல நிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அதை வச்சே கொண்டு வந்துடலாம். கௌசல்யா மேம், யூ கேன் டூ இட். பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் அக்ரி பண்றோம், இதுதான் உங்க வேலி, இது எங்க வேலி. இதுன்னு மென்ட் ஃபென்ஸ்னா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. நிறைய பேர் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுருப்பாங்க பாத்தீங்களா ஐயப்பராஜ் சார்? அது அந்த இடத்துல அந்த சரிப்படுத்துறது தான் அது ரிலேஷன்ஷிப். இது பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் கிடையாது. இப்ப நல்ல பழைய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஏதோ ஒரு மனஸ்தாபம், நம்ம அவரோட இப்ப பேசாம இருக்கோம். திடீர்னு ஒரு கல்யாணத்துல அவரை பாக்குற மாதிரி இருக்கு, பாக்குறோம். யூ ஆர் மெண்டிங் த ஃபென்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் புதுப்பிக்கப்படுது. அப்படி நடக்கும். நிறைய பேர் லைஃப்ல பாத்திருக்கீங்களா ஐயப்பராஜ் சார்? அவ்வளவுதான். மெண்ட் த ஃபென்சஸ்னா ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆயிருக்குது, வேலையை சரி செய்யறோம். பக்கத்து வீட்டுக்காரர் வேலையை எப்படி சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்றோமோ அதுதான் மெண்ட் த ஃபென்சஸ். ரிப்பேர் த ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் அடிபட்டு இருக்கு, அது சரிப்படுத்துறோம். நோட் பண்ணிக்கோங்க. மெண்ட் ஃபென்சஸ். இந்த ஃபென்ஸ் வேலி பாருங்க, தமிழ்ல வேலி தாண்டி வெள்ளாடு. அருமையா அருமையா அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. வேலியே பயிரை மேய்கிறது. வேலியை வச்சு இங்கிலீஷுக்கு எந்த விதத்துலயும் குறைஞ்ச லாங்குவேஜ் கிடையாது தமிழ். எப்படி டஃப் கொடுக்குது பாருங்க. தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சுட்டு நீங்க என்ன கணக்கு வேணாலும் கலக்கலாம். இது ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. கௌசல்யா, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. மேக் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் மோல் ஹில். எங்கேயோ உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும், தமிழ்ல சூப்பரா ஒண்ணு இருக்கு. மேக் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில்.
மவுண்டெயின்னா மலை, மோல்கள்னா பிணம். எறும்பு எறும்பு புத்து. அத மேல் நோக்கி பார்த்துட்டு இருந்தா முன்னேறிடலாம் அந்த மாதிரி மீனிங். இல்ல மேக் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் மோல். டு நாட், இப்ப பாருங்க, டு நாட் மேக் அ மவுண்டைன் போடணும். டு நாட். சின்ன விஷயத்தை ஊதி பெருசுபடுத்தாதுன்னு கேள்விப்பட்டிருக்காங்களா? சொல்லுவீங்களா? எஸ் சார். மடுவை வந்து மலையாக்காதுன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஆமா சார். அந்த மடுதான் மோல்கள், மலை தான் இந்த மவுண்டைன். ஸோ டோன்ட், டு நாட் மேக் a big issue out of a small one. ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்காத. மணி எழுதிக்கிறீங்களா? எல்லாமே நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணி தான் சார் இருக்கு. ஸோ ஏன்னா நீங்க நிச்சயம் ஒரு இது படிக்கிறப்பயோ ஒரு ஆள்கிட்ட பேசுறப்பயோ அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதை மட்டும் பிக் பண்ணிக்கோ. ரொம்ப டஃப்பானதெல்லாம் வேணாம். டே டு டே இதில் யூஸ் பண்றது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு இடியமோட கான்வர்சேஷன் கிளாஸே நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே சார். நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, உங்க ரீடிங்கும் லிசனிங்கும் வேணும் கட்டாயமா. தேங்க்யூ. வெரி குட். ஐப்ராஸ் சார், லாங் ஷாட். தட் இஸ் த லாங் ஷாட். பாருங்க, ரெண்டு வார்த்தை சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கு. இதை வந்து பேசுறது பார்த்துருக்கேன், நிறைய பேர் பேசுறது பார்ப்பேன் நான். தட்ஸ் a long shot. கடைசி விக்கெட், 10வது விக்கெட் ஐப்ராஸ் சார், 10வது விக்கெட் 80 ரன் இருக்கும் வின் பண்றதுக்கு. லாங் ஷாட்னா ஸ்லிம் சான்ஸ். ஸ்லிம் சான்ஸ்ல புரியுதுங்களா கௌசல்யா மேம்? ஸ்லிம் சான்ஸ், வெரி லிட்டில் சான்ஸ். ஸ்லிம் சான்ஸ். எஸ் சார். வெரி லிட்டில். நோட் பண்ணிக்கிங்க. லாங் ஷாட் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சொல்லாடல். லாங் ஷாட்னா ரொம்ப சான்ஸ். ஐப்ராஸ் சார், கடைசி விக்கெட் போயிட்டு இருக்கு, 80 ரன் எடுக்கணும், என்ன பண்ணலாம்? பண்றது கஷ்டம் இல்லைங்களா? சான்ஸ் குறைச்சா இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம் சார். Yeah, it's a long shot for India to win. லாங் ஷாட், அது 5வது நாள் இது டெஸ்ட் மேட்ச்ல பெரிய டிசைனர் ட்ராக், ஒண்ணுமே பண்ண முடியாது, 80 ரன் எடுக்கவே முடியாது. ஸோ லாங் ஷாட், வெரி ஸ்லிம் சான்ஸ். இட் இஸ் a லாங் ஷாட்னா நடக்கிறதுக்கு ரேர் பாசிபிலிட்டி. சூப்பர் லாங் ஷாட், நோட் பண்ணிக்கிங்க. கௌசல்யா மேம், ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். சார் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். வாவ், யாரு சொன்னது? யாரோ செம்ம அடி அடிச்சிட்டீங்க. அன்கம்ஃபர்டபுள். வெரி குட். அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். எனக்கா தண்ணிய விட்டு வந்ததுன்னா துடி துடிக்கும், இறந்து கூட போயிடலாம் ஃபிஷ். துடி துடிக்கிறது அன்கம்ஃபர்டபுள். ஒரு வசதி எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஐ ஃபீல் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் ஃப்ரெண்ட்ஸுன்னே இது பண்ண போறதில்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்ப நான் அங்க போக மாட்டேன், ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவங்களோட வேவ் லென்த் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஐ எம் லைக் எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இதுதான் சூப்பர் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அருமையா சொல்லிட்டாரு பாருங்க. அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட வேண்டியதுதான். லுக் பிஃபோர் யூ லீவ். லுக் பிஃபோர் யூ லீவ். காலம் தெரியாமல் காலை விடாது. வாவ் வாவ். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. திங்க் பிஃபோர் யூ டேக் ஆக்ஷன். செம்ம சூப்பரா தமிழ்ல அழகா வந்து சொன்னாங்க. தமிழ்ல வேற சொல்லாடல், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். திங்க் பிஃபோர் யூ டேக், லுக் பிஃபோர் யூ லீப், திங்க் பிஃபோர் யூ டேக் ஆக்ஷன். ஒரே நிமிஷம்.
லைக் ஃபாதர் லைக் சன். சார் மணி ட்ரை பண்ணுங்க இது. லைக் ஃபாதர் லைக் சன். லைக் சன். என்னவா இருக்கும்? லைக்குக்கு ரெண்டு மீனிங். ஒண்ணு விரும்புறது, இன்னொன்னு அப்பனை போல பிள்ளை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சோ இப்ப அம்மாவை பேரி பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அம்மா அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணு படித்துறையில பார்க்கலாம், அதே மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அம்மா மாரிதான் பொண்ணு, அம்மாவை பார்க்கணும் அப்படி. இங்க வந்து அப்பாவை பார்க்கணுங்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஸோ ஃபாதர் சன் பிஹேவ்ஸ் லைக் ஃபாதர். அப்பா மாதிரியே இருக்காரு அப்படிங்கிறது சொல்லுவோம். இது வந்து அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மாவும் பொண்ணுக்கும் சொல்லுவாங்க கிராமத்துல. சிட்டியில அந்த சொல்லாடெல்லாம் இப்ப இருந்திருக்காது, பெருசா இருக்காது. பட் அந்த காலத்துல சொல்லுவாங்க. பிஹேவ்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். பிஹேவ்ஸ் லைக், பையன் வந்து அப்பா மாதிரியே பிஹேவ் பண்றான். ஓகே ஓகே சார். இந்த அதோட மீனிங் வந்து வார்த்தை அதான் சார், அது வந்து பையன் வந்து அப்பா போல பிஹேவ் பண்றான்றாங்க சார். ஆமாங்க. பிஹேவ் சன் பிஹேவ்ஸ் லைக் இஸ் போலங்கிறது தான் இது. லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம். இதெல்லாம் விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான 50 இடியம்ஸ்ல இது ஒண்ணு. லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் என்னவா இருக்கலாம் கௌசல்யா மேம்? ஃபைனலி லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். கீழே வந்து ஒரு டனல். டனல்னா புரியுது இல்லைங்களா? டனல்னா புரியுதா? டனல்ல போறது சார், சுரங்கமா? சுரங்கம். நம்ம சுரங்கம் இதுக்கு கீழே, தரைக்கு கீழே ஒரு குகை மாதிரி ஒரு சுரங்கத்துல டனல்ல ட்ரெயின் போகும், ட்ரெயின்ல பஸ் போகும். இப்ப நீங்க நடந்து போறீங்க டனல்ல. லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் இருக்கு. அந்த பீரியடை கிராஸ் பண்ணி அப்பாடான்னு அந்த டனல் முடிஞ்சிருது, வெளிச்சம் வருது, நீங்க வந்துடுறீங்க, நார்மல் ரோட்டுக்கு வந்துடுறீங்க. லைட்டா அப்ப அந்த டனல்ல போயிட்டு இருக்க வரையிலும் அது கஷ்டமான பீரியடா இருக்கு. எப்ப டனல் முடியுதுன்னே தெரியல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல டனல் முடிஞ்சு உங்களுக்கு நிலப்பரப்ப பாக்குறீங்க. புரியுதுங்களா? லைட் எடுத்த அப்ப வெளிச்சமா இருக்கு, அதுதான் லைட்டு. ஸோ அந்த டனல்ல வந்து உள்ள இருட்டா இருக்கும். டனலை விட்டு நீங்க தலைப்பகுதிக்கு வெளில வரப்ப லைட் வந்துடும். ஸோ ரிலீஃப் at the end of a difficult period. இது புரியுதுங்களா கௌசல்யா மேம்? புரியுது சார். எஸ் சார். இப்ப நீங்க இது மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நிறைய இடியம்ஸ் படிச்சுட்டு ஏதோ ஒரு பேச்சை கேட்டாலோ இல்ல ஒரு புக்கை படிச்சாலோ படிச்சுன்னு வந்து நிற்கும். அப்பதான் வந்து நிற்கின்றது. நம்ம படிச்ச இந்த இடியம் படிச்சோம்ல, டாப் 15 அவர் சொன்னாரு, டாப் 100ன்னு சொன்னாரு. அந்த 100க்குள்ளதானே இது வருது. ஏன்னா இதுதான் திருப்பி திருப்பி வரப்போகுது. பசுமரத்தாணி அப்படிம்பாங்க ஐப்ராஜ் தமிழ்ல. பசுமரத்தாணின்னா என்ன? பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சுங்க, என்ன அர்த்தங்க? அந்த அதான் சொல்லி அந்த நினைவுகள் வந்து அந்த இன்னும் அவனுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு. இருக்குது. பசுமரத்தாணி என்ன பண்ணும்? பசுமரத்தாணியோட பண்பு என்ன? ஈஸியா கிரகிச்சுக்கோ சார், ஈஸியாவும் நமக்குள்ள போயிடும். அப்புறம் ஈஸியா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன? அங்கேயே இருக்கும், அப்படியே இருக்கும் இல்லைங்களா? நாள் ஆக ஆக ஸ்ட்ராங் ஆயிடும் இல்லைங்களா? அந்த மரத்தோடய அவ்வளவுதான் பசுமை. வெரி வெரி குட், வெரி குட். பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது, என்ன அர்த்தங்க? நரி சலசலப்புக்கு அஞ்சாது. அதான் சார், நரி எந்த ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி சும்மா காத்தடிச்சு சலசலன்னு ஆடுறதுக்கு அது பயப்படாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நான் அப்படிப்பட்ட இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். தமிழ் வந்து ஒரு ஹைலி இடியோமேட்டிக் லாங்குவேஜ், ஒரு மிகப்பெரிய பழமொழி. இதெல்லாம் வச்சா உண்மையிலே பழம்பெரும் மொழி, ரைட்? அது எப்பயுமே சொல்ல 14 மொழி படிச்சதுக்கு அப்புறம் பாரதி சொன்னது, 14 மொழி படிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னது, தமிழ் ஒரு யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி. அப்படி ஒரு விஷயம். ஒரு 14 லாங்குவேஜ் படிச்சவர் சொல்றப்ப நம்ம கேட்கணும் இல்லைங்களா? கட்டாயமா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, கோடானு கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படிம்பாரு. அது ஒரே ஒரு வார்த்தைக்கு தான். தமிழை இந்த தாய்மொழியா கொண்டு வந்துட்டு கோடானு கோடி இன்பம் வைத்தா, அதை வச்சு நான் எவ்வளவு விஷயம் எப்படியோ வாழ்க்கையை முழுசா ரசிக்கிறேன்
அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு மேல ஒரு மகாகவி சொல்ல முடியுமான்னு தெரியல. அவ்வளோ பழமொழிகள் திருவாசகத்துல திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயத்த எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சட்டை கிட்ட எல்லாம் போட்டு எடுத்து அயன் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க, ஹேங்கர்ல மாட்டிட்டாங்க. அப்படியே எடுத்து மாட்டிட்டு போக வேண்டியதானு தோணுது. அப்படிதான் அவ்வளவு பெரிய விஷயங்கள் அப்படி உள்ள புதைஞ்சிருக்கு. இவ என்ன இங்கிலீஷ்ல நீங்க இடியம் சொன்னாலும் தமிழ்ல ஏதோ ஒரு வகையில நீங்க இது பண்ணிடுவீங்க. இப்ப பாருங்க, கௌசல்யா மேம், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே சார். வாழு வாழ விடு. அவ்வளவுதான், முடிஞ்சது. முடிஞ்சது. பேசிக்கா யூ டு நாட் டிஸ்டர்ப் அதர்ஸ். அருமையா தமிழ்ல சொன்னாங்க, வாழு வாழ விடுன்னு. ஒருத்தவங்களை வாழ விடாம நீங்க பண்ணாலே நீங்களே வாழ முடியாதுங்கிறது ஒரு சிம்பிளான இது. நீங்க இன்னொருத்தவங்களை வாழ விட்டாதான் நீங்க இது பண்ணி, இல்லைன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும், அந்த ட்ரூத் இருக்க அந்த பீஸ் போயிடும், முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் இப்ப தமிழ்ல வந்து என்ன பிரமாதமா நம்ம பம்பர் ஸ்டிக்கர்ல ஒட்டிக்கிற மாதிரி எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியம். இது லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ஐப்ரைஸ் சார். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். என்னவா இருக்கலாம்? லைஃப் வந்து அதாவது ரோஸ் மாதிரி இனிமையா இருக்காது, அது ஒரு முள் படுக்க மாதிரியே, அது அந்த மாதிரியா? வா, வாழ்க்கை ஒரு முள். லைஃப் இஸ் டிஃபிகல்ட். வா, முள் படுக்கை. தமிழ்ல அருமையா சொல்லுவாங்க, லைஃப் இஸ் டிஃபிகல்ட். எல்லா வாழ்க்கையில சுத்தி எல்லாமே மாறிட்டே இருக்கு, எப்பயும் மாறிட்டு இருக்கு. சோ இந்த சந்தோஷம் நீங்க இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கு இருக்காது, ரைட்? ஏதோ ஒரு இதுல மாறும். சோ இதுல வந்து பர்மனன்சிங்கிறது எதுவுமே கிடையாது. லைஃப் இஸ் டிஃபிகல்ட், லைஃப் இஸ் நாட் பெட்டர். இது ஒரு ரோஜா படுக்கை அல்ல. அவ்வளவு ஸ்மூத்தாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு லைஃப் வந்து எப்பயுமே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லைஃப் இஸ் ஜெனரலி டிஃபிகல்ட், பெயின்ஃபுல். சூப்பர். லைஃப் இஸ் நெவர் எண்டிங். அப்படி சொல்லுங்க, நெவர் எண்டிங் ஒரு வகையில. இப்ப பாருங்க, ஆல் பார்க் நோ பைட். குறைக்கிற நாய் கடிக்காதா சார்? அவ்வளவுதான். இது வந்து இன்னொன்னு என்னன்னா, ஆல் பார்க் நோ பைட்னா ஒன்லி ஸ்பீச், நோ ஆக்ஷன். தமிழ்ல குறைக்கிறது கிடைக்காதுன்னு அருமையா சொன்னார். பாருங்க என்ன டஃப் கொடுக்குது பாருங்க தமிழ் லாங்குவேஜ். அவதுங்க ஆல் பார்க் நோ பைட். அவன் பேசுவான்பா, ஒன்னும் பண்ண மாட்டான்பா. அவன் ஒண்ணு பாருங்க, ஆல் பார்க் குலைப்பான், கடிக்காது. அதை விட இன்னொன்னு, குலைக்கிற நாய் கடிக்காதுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கலாம். ஆனா இதுல ஆல் இப்ப பாருங்க, பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். இதுதான் நீங்க சொன்னது. ஓகே சார். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குலைக்காம சில நாய் இருக்கும், கடிச்சிடும். அமைதியாவே இருப்பான், அவன் நம்மளை போட்டு வாங்கிடுவான். ஆனா ஓட்ட வாயா இருப்பான், அவன் நார்மலா தான் இருப்பான். ஆனா அமைதியா இருக்கிற ஆளுங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியாது. அதுதான் இது பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். அப்படின்னா ரொம்ப அமைதியா உள்ளவன் வேற கிருத்துருவம் பண்ணிடுவாங்கிறது தான். ஆல் பார்க் நோ பைட்னா அவன் பேச்சுனா செயலே கிடையாது. இது செயல் பண்றவங்களை பத்திய உள்ள ஒரு ஆப்போசிட்டான இது பார்க்கிங் டாக்ஸ். ஆனா மீனிங் வந்து ஒரே இதை தான் கன்வே பண்ணுது. பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட்னா people who talk too much. Will not work too much. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம், இதுல ஒரு ஸ்லைட்டா சச்சுலா வித்தியாசமா இருக்கிறது. அமைதியா இருக்கவங்க எப்படி இருப்பாங்கிறது தான். அதே டாக் இருக்கு,
குறைக்கவே இல்லாம சும்மா படுத்து கிடக்குது, நம்ம பக்கத்துல போயிடக்கூடாது, அப்படி போட்டாலும் போட்டுரும் நம்மள அப்படிங்கிற ஒரு பெரிய காஷனை உள்ள இது பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே சிமிலரான மீனிங் தான், ஆனா வெவ்வேறு வகையில பண்ணியிருக்காங்க, வெவ்வேறு வகையில அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லுக் அட் த லாஸ்ட் 10 minutes ஒரு 4-5 சாலிடா கத்துக்கலாம். ஆனா இதை அடிக்கடி நீங்க பாக்குறதா இருக்கும். லாஸ்ட் பட் லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா கௌசல்யா? லாஸ்ட் பட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? லாஸ்ட் பட் லீஸ்ட்னா என்னவா இருக்கும்? கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஆனா அது கடைசிங்கிறது நீங்க கடைசின்னு மட்டமா நினைக்காதீங்க. தொடக்கம் முடிவு இதை சொல்லுங்க. ஆமா, 4 பேருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க முதல் ஆளுக்கு, அப்புறம் 4வது ஆளுக்கு தெரிவிக்கிறாங்க. நான் 4வதா நன்றி தெரிவிக்கிறதுனால அவர் கடைசியா இருக்காருன்னு நினைக்காதீங்க. இவரும் பாக்கி உள்ள 3 பேர் மாரி ஈக்குவலான ஆள் தான். ஐயப்பராஜ் சார் புரியுதுங்களா? லாஸ்ட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்றது. அவ்வளவுதான். லேட் பட் லேட்டஸ்ட். நான் கடைசியா சொன்னாலும் இது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு முன்னாடி சொன்னவங்களுக்கு ஈக்குவல் அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க. நீங்க சொல்லிடலாம். கீப் அண்ட் ஐ ஆன். மேம் சொல்லிடலாம் நீங்க. மேல ஒரு கண்ணை வச்சிருங்க. அவ்வளவுதான். வாட்ச் அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல என்ன மாதிரி ஒரு சொல்லாடல் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அவன் மேல ஒரு கண்ணு வை அப்படிங்கிறது கீப் அண்ட் ஐ ஆன். நிறைய நம்மள மாதிரி பெரும் பழைய மொழிகள்ல இருந்து தான் ஆங்கிலத்தை எடுத்து உருவமைச்சிருக்காங்க. அது ஒரு கிளாஸ் எடுப்போம். பிரெஞ்சுல இருந்து என்ன வந்தது, ஜெர்மன்ல இருந்து வந்தது, லாட்டின், கிரீக், அவ்வளவு வார்த்தை தமிழ்ல இருந்து, ஹிந்தில இருந்து, சான்ஸ்கிரிட்ல இருந்து நிறைய வார்த்தை போயிடும். அது ஒரு வகுப்பா நம்ம எடுப்போம். அப்பதான் தெரியும் எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போய் எங்கெல்லாம் இரவல் வாங்கி கடன் வாங்கி ஒரு பில்ட் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். அதனாலதான் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தமிழ் அளவுக்கு ரொம்ப பழமையான லாங்குவேஜ் கிடையாது. ரைட். இப்ப பாருங்க. ஓகே, இது பாருங்க. இந்த நிக் ஆஃப் டைம். இந்த நிக் ஆஃப் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த நிக் ஆஃப் டைம் மணி ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த நிக் ஆஃப் டைம் லாஸ்ட் மூமெண்டா சார்? வெரி நைஸ். அட் த லாஸ்ட் மொமெண்ட். அவர் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஐயப்பராஜ் சார். அடுத்த லெவலுக்கு வந்துட்டாரு. அவ்வளவுதான். இனிமே எது கொடுத்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அவருக்கு. ஏன்னா எவ்வளோ கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 40-50 கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா ஐயப்பராஜ் சார்? எஸ் சார். அது டெஃபினட்டா ஒரு பலன் கொடுக்கும். பளிச்சுன்னு அவர் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீடிங்கும் லிசனிங் மட்டும் விடாதீங்க. ஓகே. ஒரு சாட்டர்டே சண்டே இதுக்காக டைம் ஒதுக்கிடுங்க. ஒரு சனிக்கிழமை பேப்பர், ஞாயிற்றுக்கிழமை பேப்பர், 7 நாள் படிக்க முடியலனாலும் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் படிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே சார். வாரத்துல ஒரு சாலிடா ஒரு நியூஸ் கேட்கணும்னு முடிவு பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. நல்லா பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகே சார். கௌசல்யா மேம், இந்த சேம் போட், ஆல் ஆர் இன் தி சேம் போட். எல்லாரும் சமம்தான். அந்த இடத்துல இதுல ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. அது நீங்க சொன்னதுல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. சேம் போட் அப்படி போறோம். ஆல் ஆர் இன் தி சேம் போட்னா என்னவா இருக்கலாம்? ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. எல்லாம் ஒரே செயல்ல செயல் ஆல் ஆர் இந்த சேம். எஸ் ஐ. ஓகே மேம். எஸ் ஐ ஆரம்பிக்குது 2 லெட்டர்ஸ்ல.
6 letters are missing. Are in the same sitting, Sitting and situation. same அதான் situation. situation. All are in the same situation. Okay. All are in the same boat. நீங்க பணம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு கடன் வாங்குறதுக்காக ஃப்ரெண்ட் கிட்ட போறீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட. அவர் சொல்றாரு we are all in the same boatங்கிறார். நானும் உன்னை பார்க்கலாம் பணம் வாங்கலான்ட்டு தான் வந்தேன், எனக்கே இங்க கையை கடிக்குது. all are in the same boat. புரியுதுங்களா? Okay. all are in the same situation. ரொம்ப முக்கியம் இது. இந்த மாதிரி விஷயம் தான் பார்க்கணும். மிஸ் த போட் அந்த காலத்துல, இப்ப வந்து மிஸ் த பஸ் இந்த காலத்துல. மிஸ் த போட் இப்பதாட்ட அந்த போட்டு போச்சு, வாய்ப்பை தவற விட்டோம். அவ்வளவுதான். லாஸ்ட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடி பின்றாரு பாருங்க. ஏங்கப்பா, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும். அருமை 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 அருமை. பிரிட்டிஷ்ல மிஸ் த போட்டுமாங்க, அமெரிக்கால மிஸ் த பஸ்ஸுமாங்க. பழைய கண்ட்ரிங்கிறதுனால போட்டு இவங்க பஸ்ஸுமாங்க. சூப்பர். இன்னொரு 2 நாள் அட்லீஸ்ட் பண்ணிடலாம் இருக்கிற டயத்துக்கு. பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஹிட் த புல்ஸ்ஐ ஈஸியா கொண்டு வரலாம். ஹிட்டுங்கிறாரு, புல்ஸ்ங்கிறாரு, ஹிட் த புல்ஸ்ஐ. he is hitting the bullseye. என்ன பண்றாரு அவரு? he is hitting the bullseye. bullseye இருக்கு, bullseye பாருங்க. reaching the target அச்சீவ் பண்றாரு. புரியுதுங்களா? அந்த hit the bullseye சொல்லி ஹிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு அம்பு. அந்த அம்பு கௌசல்யா மேம் ஹிட்டிங் த புரியுது இல்லையா? புரியுது சார். அந்த இலக்கை வந்து அடையிறது கரெக்டா அடைஞ்சிட்டாரு. ஹிட் த ஜாக்பாட். என்னவா இருக்கலாம்? ஜாக்பாட் அடிச்சுட்டான்டாவே. ஜாக்பாட் அடிச்சுட்டான் என்ன? புதையல் அந்த மாதிரி வரும். புதையல், காட் எ ட்ரெஷர். திடீர்னு பாருங்க 1 கோடி ரூபாய் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது, எதிர்பார்க்கவே இல்லை. புதையல், காட் எ ட்ரெஷர். அருமையா சொன்னாரு. இந்த ஜாக்பாட் அந்த காலத்துல லாட்ரி டிக்கெட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? லாட்ரி அடிக்கிறது, ஜாக்பாட் அடிக்கிறது. சூப்பர். hit the books. hit the books. ஏதாவது ஐடியா இருக்கா? hit the books. study hard. hit the books. hit the sacks. hit the sacks. go to bed. தூங்க போறது. the last one is coming up. the last one. நோட் பண்ணிக்கங்க. நான் இப்போ டவுன்லோட் பண்ணி நான் அனுப்பி விடுறேன். எனக்கு இது ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பணும். லாஸ்ட் ஒன், ஹிட் த ரோட். ஏதாவது ஐடியா இருக்கா? பாருங்க, ஒரு பெரிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண. ஹிட் த ரோட்னா ஸ்டார்ட் த ஜர்னி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூ கேன் லுக் அட் திஸ். நான் சொல்ல ஒரு மினிமம் ஒரு 15ஆவது பார்த்துருப்போம் நம்ம. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிம்பிளானது, அடிக்கடி பயன்படுத்துறது. we can also have one more class இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அண்ட் இதை நான் டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். இந்த கிளாஸ் 10 இது வரப்போகுது, உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. I'll see you all of you on Wednesday. எனக்கு இதை மட்டும் படிச்சு நீங்க வந்து எனக்கு அனுப்பி விடணும். பண்ணிடலாமா? ஓகே ஓகே சார். Yeah, I'll see you on Wednesday. Thank you very much. Thank you.
தேங்க்யூ Thank தேங்க்யூ you. சார். Good. Yeah, good night. Good night. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you.